வணக்கம். ஒருவருடைய அறிவும் ஆற்றலும் பண்பும் குணங்களும் பிறப்பின் அடிப்படையில் மரபு வழிப்பட்டதா அல்லது பிறந்த பிறகு வாழுகின்ற சூழலில் சேருகின்ற இனத்தின் தன்மையில் அமைந்ததா என்ற ஒரு கேள்வி பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டு வருகிறது. உளவியல் அறிஞர்கள் சிலர் மரபுதான் ஒருவருடைய அறிவையும் குணத்தையும் தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது என்றும், வேறு சில உளவியல் அறிஞர்கள் சூழ்நிலையின் தாக்கமே ஒருவனுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணமாக அமைகிறது என்றும் ஆய்வுகள் செய்து தங்கள் முடிவுகளை கூறியுள்ளனர். ஆயினும் இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அறிவையும் பண்பையும் தீர்மானிப்பதில் முக்கிய இடத்தை வகிக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. வள்ளுவர் இந்த கருத்து குறித்து என்ன கூறுகிறார் என்றால், அறிவானது ஒருவருடைய மனத்தின் தன்மையில் அவருடைய பிறந்த பிறப்பு, அவருடைய குடி, அவர் கற்ற கல்வி, அதனால் அவருடைய மனதிலே ஏற்பட்ட தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் தான் தொடங்குகிறது. ஆயினும் அது வளர வளர அம்மனிதன் சேருகின்ற இனம், இருக்கின்ற சூழல், அதன் அடிப்படையில் வலிமை பெற்று வெளிப்படுகிறது என்கிறார். நாம் கர்ணன் என்ற ஒரு மாபெரும் கதாபாத்திரத்தை கண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலே மிகச்சிறந்த பண்புடையவனாக விளங்கியவன் கர்ணன். ஆயினும் என்ன நிகழ்ந்தது? சேருகின்ற கூட்டத்தினால் அவர்களுடைய தீய பண்புகளும் விரும்பியோ விரும்பாமலோ கர்ணனிடம் ஒட்டி கொண்டது. கொடுமைக்காக நின்று போரிடும் நிலைமைக்கு அவனை தள்ளியது. ஒருவர் எவ்வளவுதான் சிறந்தவராக, பண்பு நலன்கள் குணநலன்கள் மிக்கவராக, தனிப்பட்ட மனிதனாக இருக்கும் போது விளங்கினாலும் அவர்கள் சேருகின்ற கூட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். பிடிக்காவிட்டாலும் அந்த கூட்டத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக பாடுபட வேண்டி இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் எந்த கூட்டத்தோடு சேருகின்றான் என்பதும், எந்த இனத்துக்கு நடுவே எந்த சூழ்நிலையில் வாழுகின்றான் என்பதும் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாகிறது. சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், மனத்துளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு. நன்றி, வணக்கம்.